இன்னைக்கு சாப்டர் 4th ninth ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். annuity method. Okay, from the following information calculate the value of goodwill under annuity method. Average profit, that is 14,000, normal profit 4,000, sorry, normal profit 4,000, normal rate of return 15%, years of purchase of goodwill 5, present value of ₹1 for 5 years at 15% per annum as per the annuity table is 3.352. Okay, யூஸ்வலாக நம்ம குட்வில் எப்படி கண்டுபிடிப்போம்? குட்வில் ஈக்குவல்ஸ் நார்மல் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். நார்மல் ப்ராஃபிட்டாக இருந்தால், இல்லை சூப்பர் ப்ராஃபிட்டாக இருந்ததுனாக்கா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஆனால் இங்கே குட்வில் என்ன எப்படி பண்ணணும்னா annuity மெத்தடில் கால்குலேட் பண்ணணும். அப்போ குட்வில் ஈக்குவல்ஸ் சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் annuity ஃபேக்டர். ஓகே, ஸோ annuity மெத்தடுங்கிறதுனால annuity இது டேபிளை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 9th ப்ராப்ளம். இப்போ என்ன சொல்லியிருக்கு? ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, நார்மல் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு ரெண்டு ப்ராஃபிட் தெரியும். ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரியும், நார்மல் ப்ராஃபிட் தெரியும். ஸோ இது ரெண்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன கால்குலேட் பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட் வச்சுட்டு சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? அப்போ சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் இல்லையா? சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ 14,000 rupees, 14,000 minus rupees 4,000, which gives என்ன கிடைக்கும்? 14,000 minus 4,000 rupees 10,000. 10,000ன்றது சூப்பர் ப்ராஃபிட். ஓகே, சூப்பர் ப்ராஃபிட் 10,000. தென் இப்போ குட்வில் கண்டுபிடிக்கலாம். ஸோ குட்விலோட ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் தெரியும் நமக்கு இல்லையா? சூப்பர் ப்ராஃபிட் இன்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் annuity factor. ஓகே, annuity factor. ஓகே, ஸோ சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு தெரியும்? 10,000 நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 10,000 இன்டூ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் annuity ஃபேக்டர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3.352. ஓகே, ஸோ 3.352 1 2 3 4 1 2 3 4. ஸோ 1 2 3 ஆஃப்டர் 3 டெசிமல் இல்லையா? 1 2 3. ஸோ அப்போ என்னது? 33,520. இது குட்வில். ஓகே, ஸோ annuity மெத்தடில் போட்டாக்கா நம்ம என்ன பண்ணோம்? சூப்பர் ப்ராஃபிட் ஆஸ் யூஸ்வலாக சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் நார்மல் ப்ராஃபிட்டும் தெரிஞ்சால் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணால், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகுது? 10,000 வருது இல்லையா? ஸோ 10,000. இப்போ குட்வில் எப்படி கண்டுபிடிக்கணும்? குட்வில் யூஸ்வலாக சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஆனால் இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வேண்டாம். அதுக்கு பதிலாக அவங்க 5 இயர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ₹1 ஃபார் 5 இயர்ஸ். 5 இயர்ஸுக்கு annuity டேபிள் 3.352 கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த 3.352 தான் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் annuity ஃபேக்டர் எடுத்துக்கணும். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் 10,000 இன்டூ 3.352 which gives 33,520 goodwill. Okay, that's it.